ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிதி ஆயோக் பற்றின சில அடிப்படை கேள்விகளை பற்றி பார்ப்போம். நிதி ஆயோக் இது பிளானிங் கமிஷன், அதாவது திட்டக்குழுக்கு பதிலாக கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டக்குழுன்றது என்னன்னா, நம்ம இந்தியாவோட 5 ஆண்டு திட்டங்கள்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே நடைமுறைப்படுத்துகிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் இந்த பிளானிங் கமிஷன். இந்த பிளானிங் கமிஷன் ஒரு டாப் டவுன் டெக்னிக், அதாவது மேஜராக இருக்கிற ப்ராப்ளத்தை எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக ஆக்கி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான் இந்த பிளானிங் கமிஷன். இந்த நிதி ஆயோக்ன்றது எப்படின்னா, மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே அவங்களோட ஆசைகள் தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்கிற ஒரு அமைப்பு. இந்த நிதி ஆயோக் ஒரு பாட்டம் அப் அப்ரோச், அதாவது பேசிக்காகவே ஃபண்டமெண்டலாகவே இருக்கிற சின்ன சின்ன ப்ராப்ளத்தை எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி அதை எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு அதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிறது தான் இந்த நிதி ஆயோக். இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், திட்டக்குழு தொடங்கப்பட்ட ஆண்டு. திட்டக்குழுனா பிளானிங் கமிஷன், அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1950 மார்ச் 12. செகண்ட் கொஸ்டின், திட்டக்குழு கலைக்கப்பட்ட ஆண்டு. அது எப்போனா 2014 ஆகஸ்ட் 17. தேர்ட் கொஸ்டின், திட்டக்குழுவின் முதல் தலைவர், பிளானிங் கமிஷனோட ஃபர்ஸ்ட் ஹெட் யாருன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். அடுத்தது, நிதி ஆயோக் அறிவிப்பு வெளியான நாள். நிதி ஆயோக்கை ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ண டேட்டு 2014 ஆகஸ்ட் 15. அடுத்தது, நிதி ஆயோக் நடைமுறைக்கு வந்த நாள். இது ரிப்பீட்டடா டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு கொஸ்டின், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிதி ஆயோக் நடைமுறைக்கு வந்த நாள் 2015 ஜனவரி 1. அடுத்தது, நிதி ஆயோக்கின் தலைவர் யாருன்னா பிரதமர். அடுத்தது, நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர், இதுவுமே ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு கொஸ்டின். நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் அரவிந்த் பனகாரியா. அடுத்தது, நிதி ஆயோக்கின் மறுபெயர், அதுக்கு இன்னொரு நேம் என்னன்னா திங்க் டேங்க். அடுத்ததா நிதி, அதோட அப்ரிவேஷன் என்ன? நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நிதி அதோட அப்ரிவேஷன் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. அடுத்ததா, நிதி ஆயோக்கின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள். நிதி ஆயோக்கோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் எந்த டேட்ல நடைபெற்றுச்சுன்னா 2015 பிப்ரவரி 8. அடுத்ததா, நிதி ஆயோக் தலைமையிடம் அமைந்துள்ள இடம். தலைமையிடம் நிதி ஆயோக்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா டெல்லியில இருக்கு. அடுத்ததா, நிதி ஆயோக்கின் தற்போதைய தலைமை செயல் அதிகாரி. நிதி ஆயோக்கோட தற்போதைய தலைமை செயல் அதிகாரி, அதாவது சிஇஓ யாருன்னா அமிதாப் காந்த். அடுத்ததா, நிதி ஆயோக்கின் உறுப்பினர்கள். நிதி ஆயோக்ல எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னா, ஒரு தலைவர் இருப்பாங்க, ஒரு துணைத் தலைவர் இருப்பாங்க, ஒரு தலைமைச் செயல் அதிகாரி, ஒரு இயக்குனர், 4 முழு நேர உறுப்பினர். அடுத்ததா, நிதி ஆயோக்கின் தற்போதைய தலைவர் யாருன்னா நரேந்திர மோடி. நிதி ஆயோக்கின் தலைவர் பிரதமர், அதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. தற்போதைய பிரதமர் யாரு? நரேந்திர மோடி. ஸோ இவருக்கு அடுத்து யாரு பிரதமரா வந்தாலும் அவங்க தான் தலைவரா இருப்பாங்க. ஸோ தற்போதைய தலைவரும் முதல் தலைவரும் நரேந்திர மோடி தான். அடுத்து நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர். நிதி ஆயோக்கின் தற்போதைய துணைத் தலைவர் யாருன்னா ராஜீவ் குமார். இந்த வீடியோல நிதி ஆயோக் பத்தின சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன், அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் பத்தி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களை மாதிரியே உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாம் ரிலேட்டடா ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதே மாதிரி எக்ஸாம் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆல் தி பெஸ்ட்.